கோயமுத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லி கோயமுத்தூர் பேரவே எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் இங்கே ஒருத்தன். சரி, அவனோட உண்மையான பேர் என்னடான்னு மக்கள் கேட்டாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு ஊரில் ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கான் இந்த நாய். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் பிரபலமாக வந்து ராகுல் இறந்துருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பழைய வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணி ஆல்வேஸ் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு கோயமுத்தூர் பேரவே எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் இங்கே ஒருத்தன். இவன் பேர் உண்மையான பேர் சல்மான் கானுங்க. இனிமேல் எவனாவது பார்த்தீங்கன்னா சல்மான் கானே கூப்பிடுங்க. இனிமேல் தயவு செஞ்சு கோயமுத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. கோயமுத்தூர் இருக்கிறவங்களுக்கு கேவலமாக இருக்குதுடா. உன் பேரில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவனை பார்த்தாலே கோவம் தான் எனக்கு வருது. ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிருக்கான், அவன் கமெண்ட் கீழே போய் ஆல்வேஸ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸை வேறு அவன் அழிச்சு விட்றான், டெலிட் பண்ணி விட்டு போயிருக்கான். என்ன ஈனத்தனமான ஒரு பிறவினே தெரியல. இவன் கோயம்புத்தூரில் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணானு கூட தெரியல. ஆனால் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஊருக்குள்ளே போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இவன் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது திட்டி விடுங்க. என் கண்ணில் தெரிய மாட்டேங்கிறான். நானும் எங்கேயாவது நிற்பான், நம்ம டீம் வந்து மைக்கை நீட்டுவான், ஏதாவது 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா நிற்க வரவே மாட்டேங்கிறான் என் பக்கத்தில். எங்கே இருக்கிறா, எங்கே வீடியோ பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியல. கெட்ட வார்த்தையில் இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பேன் நான். அந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை கேட்கும்போது தான் வருது. ஏன்டா நீ படித்த தற்கூரி தானே, படிக்காத தற்கூரி என்னை மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்ல, சரி நீ சொல்கிறதே நான் தெரியாமல் போட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். படித்த தற்கூரி மாதிரி இருக்கிற, பார்க்குறக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா தான் பேசுகிறேன், அப்போ உனக்கு தெரியாத இதுக்கு என்ன அர்த்தம்னு. ஏன்டா படிக்காத தற்கூரி எனக்கு தெரியுதுடா, அதுக்கு என்ன அர்த்தம்னு.